Article 94 Vacation and resignation of and removal from the offices of Speaker and Deputy Speaker. Well, previous shortல எப்படி இந்த ஆஃபீஸில் இருக்க மெம்பர் வெக்கேட் அண்ட் ரிசைன் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ எப்படி இந்த ஆஃபீஸில் இருக்க மெம்பர் ரிமூவ் ஆக்கப்படுறாங்க அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். சின்ஸ் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃபீஸ் வந்து லோக்சபா ரிலேட்டடாக இருக்கிறதுனால லோக்சபா மெம்பர் பார்த்தீங்கன்னா இவங்களை பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றணும். அண்ட் அங்கே இருக்க மெம்பர் மெஜாரிட்டி ஓட்டிங் மூலிமா அதை நிறைவேற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு 14 days நோட்டீஸ் வந்து எதுக்காக இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி பண்ணாதான் தீர்மானம் நிறைவேற்றப்படும். சப்போஸ் லோக்சபா கலைக்கப்பட்டுச்சுனாக்கா ஸ்பீக்கரோட பதவி என்ன ஆகும்? அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த லோக்சபாவோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வெக்கேட் ஆக்கப்பட மாட்டார்.